ரிலேட்டடா இன்டர்வியூ சார் ரெஸ்யூம்ல என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு ரிலேட்டடா என்ன சார் ரைட் பண்ணலாம்? சார் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சார் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு இன்டர்வியூஸ் போனால் ஜாப் இன்டர்வியூஸ் அங்கே என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, நம்ம ரெஸ்யூம்ஸ் என்ன மாதிரி இருக்கணும் சார்? அதாவது பொதுவாகவே வந்துட்டு ஒரு கம்பெனி போகிறீங்கன்னா அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ராசஸ் ரிலேட்டட் தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ எஸ்ஓ பேஸ்டு கம்பெனினா எஸ்ஓ ரிலேட்டடாக எஸ்ஓ ப்ராஜெக்ட் என்ன மாதிரி பண்ணீங்க, கீவேர்டு ரிசர்ச் பண்ண தெரியுமா, அதுக்கு எந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த மாதிரி கம்பெனிக்கு பண்ணீங்க, எவ்வளோ லீட் ஜென்ரேட் பண்ணீங்க, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதனால் ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. அப்போ என்னென்ன டூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த டூல்ஸை உங்களால் வந்து திறமையாக வந்து கையாள முடியுமா, இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ரெஸ்யூம்லையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டூல்ஸ் தெரியும், இந்த கிளைண்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ரிசல்ட் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், 300 500 லீட்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், காஸ்ட் பர் லீட் வந்து இவ்வளோ எடுத்துக்கிச்சு, காஸ்ட் பர் ஒவ்வொரு லீடுக்கும் இவ்வளோ மினிமம் காஸ்ட்லேயே நான் பண்ணி கொடுத்தேங்கிற மாதிரி அவுட்புட் பேஸ்டு வந்து தான் ரெஸ்யூமில் இருக்குமே தவிர இது தெரியும் அப்படின்னு போடுறது வந்து முக்கியமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணீங்க, ப்ராக்டிக்கலாக உங்கள் போர்ட்ஃபோலியோ என்ன அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா சார்? நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கூகுள் ஆட்ஸும் ஃபேஸ்புக் ஆட்ஸும் நான் கற்றுக்கிட்டேன். அது ரெண்டுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு? அதாவது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா லீட் ஜென்ரேஷனுக்காக நம்ம கஸ்டமர் விரும்புறதுக்காக ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் பண்ணுறோம், ஏதாவது சேல்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் அப்படிங்கிறது நம்ம டார்கெட் பண்ணுற ஆப்ஷன்ஸில் இண்டஸ்ட் பேசிஸில் டார்கெட் பண்ணுறோம். அப்போ வெளியே இருக்க ஆட்களை அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு ரிலேட்டட் ஆட்ஸ் வந்து இதாக இருக்கும். இப்போ கூகுள் ஆட்ஸுங்கிறது மோஸ்ட்லி வந்து சர்ச் ஆட்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். சர்ச் ஆட்ஸ் அப்படிங்கிறது கூகுள் ஆட்ஸ் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குள்ள உண்டான ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அப்போ இன்ட்ரெஸ்டடான பீப்புளுக்கு ஆட் காட்டுறதும் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தேவையான ஆட்ஸ் வந்துட்டு அவங்க எதில் இன்ட்ரெஸ்ட் ஆகும் அவங்க ஆட் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம். கூகுள் ஆட்ஸ் வந்து அப்படி கிடையாது, அவங்களே சர்ச் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு வந்து எஸ்யூ கம்பெனி எது ஏஜென்சி இது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ கொல்கத்தாவில் பெஸ்ட் ஏஜென்சி மும்பைன்னு சர்ச் பண்ணாங்கன்னா நம்ம ஆட் வந்து டிஸ்பிளே ஆச்சுன்னா நம்ம என்கொயரி பண்ணுவாங்க. அப்போ தேவையை பேஸ் பண்ணி வரதான் நம்ம கூகுள் ஆட்ஸ் மோஸ்ட்லி வந்து சொல்லுவோம். அதில் யூடியூப் ஆட்ஸ் டிஃப்ரெண்ட், அது ஒரு கேம்பெயின்ஸ் பொறுத்து மாற்றங்கள் இருக்கும். பட் பேசிக்காக இருக்க டிஃப்ரெண்ட் வந்து இதுதான் ரெண்டுக்கும். அதே மாதிரி லீடு பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டிங்கிறது மாறும். நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். மேட் ஆட்ஸ் பண்ணும்போது சோஷியல் மீடியா பேஸ் பண்ணது. இப்போ சோஷியல் மீடியாவோட ஆட்ஸ் எல்லாமே குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சோஷியல் மீடியாவில் டைம் பாஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு அப்ளை பண்ணுறதுனாவே ஜஸ்ட் ஒரு க்யூரியாசிட்டியில் ஜஸ்ட் அப்ளை பண்ணி விட்டுருவாங்க எல்லா ஆட்ஸுமே. அது கன்வர்ஷனும் கொஞ்சம் குறைவாக தான் ஆகும். ஆனால் கூகுள் ஆட்ஸ் வந்து அப்படி கிடையாது. அது வந்து குவாலிட்டி அதிகங்கிறதுனால கன்வர்ஷன் ரேஷியோ அதிகம், பட் காஸ்ட்டும் பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். இது நான் என்னோட நிறைய இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் காஸ்ட்டு ஓகே, குவாலிட்டி தான் முக்கியம்னா கூகுள் ஆட்ஸ் போய்க்கலாம். இல்லை அதிக லீட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபேஸ்புக் ஆட்ஸ் வேணும். பட் கன்வர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் கூகுள் ஆட்ஸோட குறைவாக தான் இருக்கும். சார் நான் இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்னஸ் சார். இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கலாமா சார்? அதாவது இப்போ நிறைய பேர் இந்த டவுட் கேட்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அதை அவ்வளோவா டெவலப் பண்ணுறதில்ல. பட் அவங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், எனக்கு தமிழை பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. தமிழ்நாடு பேசிஸ் எல்லா கம்பெனியுமே வந்துட்டு தமிழ் தெரிஞ்சாவே போதும். அதே மாதிரி தமிழ் பேசிஸ் பிராண்டே வந்து நிறைய இருக்குது. அவங்க வந்து தமிழில் கண்டென்ட் ரைட் பண்ணுவாங்க, தமிழில் வெப்சைட் வச்சுருப்பாங்க, தமிழில் தான் சோஷியல் மீடியாவில் போடுவாங்க. அதனால் ரிஜினல் பேஸ்டு இதே வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய கிடைக்கும். அதனால் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இங்கிலீஷ் படித்தா தான் வேலை கிடைக்குன்னு கிடையாது. பட் எந்தளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கோ அந்தளவுக்கு வந்துட்டு ஜாபும் நீங்கள் அதர் ஸ்டேட் போகலாம், அதர் கண்ட்ரி போகலாம், அந்த மாதிரி எக்ஸ்போசர் நல்லா கிடைக்கும். எந்தளவுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கோ அது உங்களோட ஜாபுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் கிராஜுவலாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது நல்லது தான். பட் அது இல்லைனாலும் ஜாப் கிடைக்காத எந்த பிரச்சனையும் கிடையாது. சார் இப்போ எஸ்இஓ ரிலேட்டடாக இன்டர்வியூஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க? இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்இஓ பேசிஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. எஸ்இஓ அப்படிங்கிறப்ப நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஃப்ரீலான்சிங்காவது ப்ராஜெக்ட் எடுத்து ஏதாவது பண்ணியிருக்கணும். இப்போ கோர்ஸ் முடித்த உடனே வந்துட்டு போனால் கூட யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, யாரால் வந்துட்டு கீவேர்ட் ரிசர்ச் நல்லா பண்ண தெரியும், யாருக்கு வந்துட்டு எஸ்இஓவில் இருக்கக்கூடிய ஏஹெச்எஃப், எஸ்சிஎம்எஸ், உபர் சஜஸ்ட்டு இந்த மாதிரி எஸ்இஓ சம்மந்தப்பட்ட டூல்ஸை வந்து யாருக்கு தெரியும், இதை தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம அங்கே போயிட்டு கொஸ்டின் கேட்டோம்னா எந்த டூல் யூஸ் பண்ண தெரியும்னு சொல்லி கேட்டு எனக்கு எதுவும் தெரியாது, டூல்ஸ்லாம் நான் எதுவும் கற்றுக்கலன்னா அவங்க சாக் தான் ஆவாங்க. இப்போ ப்ராஜெக்டே ஒர்க் பண்ணதே இல்லை, கீவேர்ட் ரிசர்ச் பண்ண தெரியாது, அந்த மாதிரிலாம் சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் பேசிக் தியரிட்டிக்கல் வந்து வாட் இஸ் ஆன் பேஜ் எஸ்இஓ, வாட் இஸ் ஆஃப் பேஜ் எஸ்இஓலாம் அந்த காலத்து கொஸ்டின்ஸ். இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி ஒரு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அதுக்கு எப்படி வந்து நீங்கள் பேக்லிங்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. இப்போ ரீசனாக பார்த்தோம்னா ஏஐஓ வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏஐ பேஸ்டு சர்ச் ரிசல்ட் பேஜ்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால் முன்ன மாதிரி வந்துட்டு பழைய மாதிரி வந்துட்டு இருக்காது. சார் இப்போ என்கிட்ட வந்து லேப்டாப் இல்லை, மொபைல் மட்டும்தான் இருக்குது, அது வந்து ப்ராப்ளம் இல்லையா சார்? மொபைல்லேயே ஒர்க் பண்ணலாமா சார்?
அதாவது பொதுவாக வந்துட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த கேள்வி தான் கேட்குறாங்க. சார் மொபைல் ஃபோன் மட்டும்தான் இருக்குது, அதில் கற்றுக்கலாமா, லேப்டாப் சிஸ்டம் வாங்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ மொபைல்லே வந்துட்டு எடிட்டிங் வந்துருச்சு, மொபைல்லே எஸ்யூ பண்ணியிருந்தாங்க ஒரு காலத்தில். பட் அது ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அதோட ஸ்டெப்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஃபேஸ்புக் ஆட் பண்ணிங்கன்னா அது மேட்டா ஆட்ஸ் ஆப்பில் பண்ணுவீங்க. இதோட செட்டிங்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு லேப்டாப் ஆர் சிஸ்டமில் பண்ணுற டெஸ்க்டாப்பில் பண்ணுறதுக்கு மொபைலில் பண்ண நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. எது வந்தாலும் இப்போ கேப்கட்டே ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுற மொபைலில் பண்ணுறதுக்கும் டெஸ்க்டாப்பில் கேப்கட் பண்ணுறது வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி எஸ்யூ பண்ணுறீங்க, ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ணுறீங்க, எது பண்ணாலுமே டெஸ்க்டாப் அண்ட் சிஸ்டம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருக்கும், லேர்ன் பண்ணுறதுக்கு நிறையா டூல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா மொபைல் வந்து ஓகே. பட் ரொம்ப வந்துட்டு ஒரு மீடியம் அண்ட் அட்வான்ஸ் லெவல் போகிறீங்கிறப்ப கண்டிப்பாக லேப்டாப் ஆர் சிஸ்டமில் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. அதே மாதிரி லேர்ன் பண்ணுறதுக்கு அது போதுமானது. இப்போ வீடியோ பார்க்குறீங்க, சும்மா பார்த்து லேர்ன் பண்ண போகிறேன், கற்றுக்க போகிறேன் அப்படின்னா அது போதும். சும்மா யூடியூப் பார்த்தோ நம்மளோட வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிறீங்கன்னா. பட் ப்ராக்டிக்கல் அவுட்புட்டுக்கு, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னா லேப்டாப் சிஸ்டம் தான் கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகேங்களா? சார் ஃப்ரீலான்சிங்கில் ஜாப்ஸ்லாம் எடுக்கணும்னா நான் என்ன சார் பண்ணணும் அதுக்கு? அதாவது நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னோட ஒர்க் ஷாப்பில் கேட்பாங்க. சார் ஃப்ரீலான்சிங் எப்படி எடுக்கிறது, ஃப்ரீலான்சிங் எப்படி எடுக்குதுன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில் இருக்கணும். ஸ்கில் வச்சா தான் ஃப்ரீலான்சிங் எடுக்கிற ஆப்ஷனுக்கே போகணும். இப்போ வந்துட்டு பொதுவாகவே என்னோட டவுட் வந்து காலேஜ் முடிச்சப்பே கேட்டது எப்படின்னா, இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது freelancer.com தான். அதேபோல் இப்போ தான் ஃபைவர், அப்வொர்க், எஸ்ஓ கிளர்க்குன்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் இருக்குது. லெஜிட் வெப்சைட்னு சொல்லிட்டு நிறைய புது வெப்சைட் வந்துருக்கு. இந்த எல்லா பிளாட்ஃபார்ம் வந்து ஆர்டர்ஸ் எடுக்கலாம். பட் காம்படிஷன்ஸும் அது ஈக்குவலண்டாக அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து தனக்கு தெரிஞ்ச மாதிரி சர்வீஸ் போகிறவங்க நிறையா இருப்பாங்க. அப்போ அந்த சர்வீசஸில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும். அப்போ அதில் வந்துட்டு நிறைய போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இருந்து அவங்களோட சர்வீஸ் சூப்பராக இருக்குன்னு போட்டுருந்தால் தான் உங்கள் சர்வீஸே வாங்குவாங்க. இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் ஆர்டர்ஸ் எடுக்கலாம் நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஆர்டர்ஸ் வந்துட்டு இப்படி கிடைக்குமாங்கிறது டவுட்டு. அப்போ அவங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க. அப்போ ஃபைவர், அப்வொர்க், எஸ்ஓ கிளர்க் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம இந்த சர்வீஸ் பண்ணுறோம், எஸ்ஓ பண்ணி தரோம், கிராஃபிக் டிசைன் பண்ணுறோம், வீடியோ எடிட்டிங் பண்ணுறோம், ரெஸ்யூம் வந்து ரைட் பண்ணி கொடுக்குறேன், எது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் சர்வீஸை போட்டுட்டு அதுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டர்ஸும் வர ஸ்டார்ட் ஆயிடும். போர்ட்ஃபோலியோனா ஆல்ரெடி ஆர்டர் வாங்கின மாதிரி யாராவது அதில் ரிவ்யூ வந்து கொடுக்கணும், ஆர்டர் பிளேஸ் ஆன மாதிரி அதில் காட்டும். 300 ப்ராஜெக்ட் முடிச்சிருக்காங்க, இவ்வளோ ரிவ்யூ வந்திருக்குன்னு காட்டும் போது அதை பார்த்துட்டு மற்றவங்க ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. பட் அதை பில் பண்ண பிறகு தான் வரும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் போட ரெடியாக இருக்கணும். அப்போ ஃப்ரீலான்சர்ஸ் எடுக்கிறதுங்க பேர் வேணால் ஃப்ரீ இருக்கலாம், ஆனால் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் எடுக்கணும். இப்போ இல்லை சார் அது பிளாட்ஃபார்ம் வேணால் வேறு ஏதாவது வழி சொல்லுங்கன்னா கூட இப்போ ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் பண்ணி எடுத்தால் கூட அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அப்போ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீலான்சிங்கான ஆர்டர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதிகமான ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் போகிற எக்ஸ்பென்ஸும் அதில் டேலி ஆயிடும். அப்போ எந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் அதிகம் பண்ணுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஸ்கில்லை பொறுத்து நீங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் டேலி ஆகிட்டு ஈக்குவலான ப்ராஃபிட் வந்து நீங்கள் எடுக்கலாம். இதான் வந்துட்டு பொதுவாகவே ஃப்ரீலான்சிங் எடுக்கிறதுக்கான மெத்தடு. பட் இதை தாண்டி நிறைய என்ன அட்வான்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம கோர்ஸ்லேயே அதெல்லாம் வந்து அதை அப்டேட் பண்ணுறோம், எப்படிலாம் எடுக்கணும் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. சார் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, உன்ன மாதிரியே நானும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன்னா எனக்கு உடனே ஜாப்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சார். அதாவது இந்த கொஸ்டின்ஸ் போன டைமே கேட்டதுங்க நினைக்கிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் முடிச்சோடனே ஜாப் கிடைச்சிருமான்னு. இப்போ நம்ம மட்டும் சொல்லிக் கொடுக்குற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உலகத்தில் எக்கச்சக்கமான அகாடமிக் இருக்குது, இன்ஸ்டியூட் இருக்குது, ஏஜென்சி பேஸ்ட் இன்ஸ்டியூட் இருக்குது. இந்த எல்லா இடத்துலையுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிக் கொடுக்குறாங்க. பட் 100% பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்களாங்கிறது டவுட்டு தான். அப்போ இப்போ எப்படி காலேஜ் முடிச்சுட்டு 100% பிளேஸ்மெண்ட் ஆக மாட்டாங்களோ அது மாதிரி கோர்ஸ் முடிச்சவங்க 100% பிளேஸ் ஆக மாட்டாங்க. இப்போ அந்த இடத்துல அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக கற்றுக்குறாங்க, ஒரு டேலண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் முடிச்சோடனே ஜாப் வந்து கிடைக்கும். அது வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டாக இருந்துச்சுன்னா அவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க, அங்கே போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது செலக்ட் ஆகிடலாம். பட் எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ண தான் செய்கிறாங்க, எல்லாரும் போக தான் செய்கிறாங்க. பட் டேலண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஜாப் கிடைச்சிடும். அப்போ கோர்ஸ் முடிச்சா ஜாப் கிடைக்காது, கோர்ஸ் முடிச்சு தரவா டேலண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மட்டும்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், ஃப்ரீலான்சிங் ஜாப்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கனால தாராளமாக ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் நல்லா ஸ்கில்ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக ஃபுல் ஃப்ளெஜ்டாக கற்றுக்கிட்டாவே போதும், கண்டிப்பாக 200% வந்து ஜாப் வந்து முடிச்சோன்னே கிடைக்கும். சரிங்களா? ஓகே சார். சார் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் போறது கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா சார்? கண்டிப்பா. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது இதெல்லாம் வந்து கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது கண்டென்ட் கிரியேஷன்ஸ், கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணுறது, கன்சிஸ்டன்சியாக வந்துட்டு ஒரு வீடியோ அண்ட் இது பப்ளிஷ் பண்ணுறது கூட ஒன் கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். அது மட்டுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடையாது, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவாக இருக்கோம் சோசியல் மீடியாவில், கன்சிஸ்டன்சியாக நம்ம போஸ்ட் போடுறத வச்சு தான் மக்கள் வந்து நம்ம இருக்கிறதே தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ நம்மளே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டா பேரில், யூடியூப்பில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் சம்மந்தமாக நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கண்டென்ட்டாக போட்டால் தான் நம்ம பண்ணுறதே மக்களுக்கு தெரியும். அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு இந்த நிலமைனா மற்ற கம்பெனிஸ், மற்ற ப்ராசஸ் பண்ணுறவங்க, பியூட்டிஷியனாக இருக்கவங்க, காஸ்மெட்டிக்ஸு, இன்டீரியர், ரியல் எஸ்டேட் எல்லாருமே தன்னோட சோசியல் மீடியா பேஜஸில் டெய்லி பேஸில் ஒரு அப்டேட் பண்ணும்போது ஈஸியாக மக்களுக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சிடும். அதை வச்சு ஒரு ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுவாங்க. ஒரு ஆர்கானிக்காகவே அவங்களுக்கு என்கொயரிஸ் வர ஸ்டார்ட் ஆயிடும்.
அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ரீயாக வந்துட்டு லீட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். மக்களுக்கு ஒரு பிராண்டாகவும் ஆவாங்க, மக்களுக்கு தெரியவும் ஆகும். அப்போ இது வந்து ஒரு முக்கியமான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லலாம். ஆர்கானிக்காக எடுக்கக்கூடிய லீட்ஸோட ஒரு மெத்தடாகவும் சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போகிறது, யூடியூப்பில் வீடியோ போகிறது, ஃபேஸ்புக் பேஜில் ஆக்டிவாக இருக்கிறது, இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். சார் இப்போ வந்து எனக்கு கிரியேட்டிவிட்டி கிடையாது, ஆனால் நானும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆகலாமா சார்? கிரியேட்டிவிட்டிங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு இம்பார்ட்டன்டான டேலண்ட். நிறைய பீப்புளுக்கு இப்போ ரீசன்ட் டேஸில் அது இல்லை. கிரியேட்டிவிட்டி இல்லாதனாலே அவங்க சஸ்டெயின் ஆக முடியாமல் டவுட் வந்துருது. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வரும்போது போஸ்டர் கிரியேஷன்ஸ், வீடியோ மேக் பண்ணாலும் நம்ம பண்ணுவோம். அப்படிலாம் பண்ணும்போது ஒரு கிரியேட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். ஒரு போஸ்டர் கிரியேஷன்ஸில் டிசைன் நல்லா இல்லை அப்படின்னா ரீச்சும் ஆகாது. ஒரு வீடியோட அவுட்புட்டில் ஒரு வீடியோ எடிட்டிங் நல்லா இல்லைனா அதுவும் ரீச் ஆகாது. அப்போ அதெல்லாம் கிரியேட்டிவிட்டி தேவைப்படுது. பட் எஸ்யூ அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது. எஸ்யூ ப்ராசஸ்லாம் பண்ணும்போது நம்ம ஒரு ப்ராசஸாக பண்ணுற அவுட்புட் வருது. அப்போ எல்லா இடங்கள்லையும் கிரியேட்டிவிட்டி தேவைப்படுதுன்னு சொல்ல முடியாது. கிரியேட்டிவிட்டி இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சஸ்டெயின் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக கிரியேட்டிவிட்டி கிராஜுவலாக ஒரு பிகினர் லெவலுக்கு தேவைப்படலனாலும் நீங்கள் அடுத்த லெவலில் அட்வான்ஸ் லெவலில் சைன் ஆகும்போது கிரியேட்டிவிட்டி இம்பார்ட்டண்டாக இருக்குது. இப்போ நாம தான் அதை வந்து கொண்டு வரணும். எப்படி கிரியேட்டிவாக ஒரு இமேஜ் போடுறது, எந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் யூசர் அட்ராக்ட் பண்ண முடியும், ஒரு கிரியேட்டிவாக எப்படி கண்டென்ட் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கண்டென்ட் கிரியேஷன்ஸ்லேருந்து ஒரு போஸ்டர்ஸ் அண்ட் வீடியோ கிரியேட் பண்ணுறதுல இதெல்லாம் நம்ம கிரியேட்டிவிட்டி தேவைப்படுது. இப்போ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமல் கூட இது பண்ணிடலாமே தவிர கிரியேட்டிவிட்டிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானதாக தேவையானதாக இருக்குது. சார் ரெஸ்யூமில் என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக என்ன சார் ரைட் பண்ணலாம்? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் தெரியும், என்னென்ன எஸ்யூ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபேஸ்புக் கிளைண்ட்டுக்கு என்ன மாதிரி அவுட்புட் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ லீடு ஜென்ரேட் பண்ணுறீங்க, கூகுள் ஆட்ஸில் உங்களுக்கு என்னென்ன கேம்பெயின்ஸ் ப்ராக்டிக்கலாக தெரியும், அதில் என்னென்ன அவுட்புட் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக போடணும். அதே மாதிரி எந்த கம்பெனிஸ்க்கெலாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் அதில் போட்டிங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பிராண்டை கொடுக்கும். நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக பண்ணும்போது இல்லை நீங்கள் வந்து நம்ம இதிலே ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஃப்ரீலான்சிங் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிங்கன்னா அந்த பிராண்டோட நேம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவ் பிராண்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு இது. பெரிய பெரிய பிராண்டுக்கு பண்ணும்போது இன்னும் நல்ல இதாக இருக்கும். இப்போ இத்தனை பிராண்டுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஓகே அந்த கம்பெனி பேர் போடாமல் போட்டிங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்க, இவங்க எதுவுமே ஒர்க் பண்ணதே இல்லை, சும்மா ரெஸ்யூமில் போட்டு நினைப்பாங்க. அப்போ இந்த பிராண்டோட ஒர்க் பண்ண அந்த கம்பெனி நேமோட அவுட்புட் கொடுத்ததில் என்ன மாதிரி இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு போடணும். இப்போ சும்மா ஜஸ்ட் அந்த காலத்தில் நம்ம ரெஸ்யூம் பில் பண்ணும்போது ஸ்கில்ஸ் எனக்கு இது தெரியும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மாதிரி டைப் பண்ணி வைப்போம். அதெல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்ன தெரியும், ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன தெரியும், அவங்க என்ன ரிசல்ட் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரெஸ்யூம் ஈக்குவல் டு ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும். அப்போ என்ன ரிசல்ட் உங்களால் கொடுக்க முடியுங்கிறத அந்த ரெஸ்யூம் பார்த்தாவே தெரியணும். இப்போ இதை வச்சு தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார். பிகினர்ஸ்லாம் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்க டூல்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ நிறைய ஃப்ரீ வெர்ஷன் டூல்ஸ்லாம் இருக்குது. இப்போ ChatGPT பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக தான் பெய்டு கொஞ்சம் பண்ணாங்க. இப்போ லிமிட்டடாக யூஸ் பண்ணலாம் ChatGPT. பட் அது ஆல்டர்னேட்டிவ் பார்த்தா DeepSeek வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ வெர்ஷனாக தான் இன்னமும் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி சொல்லும்போது ChatGPT ஃபுல் ஃப்ரீ வெர்ஷன் விட்டாங்க. இப்போ கொஞ்சம் லிமிட் விட்டுருக்காங்க. ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நம்ம ப்ரோ வெர்ஷன் வந்து ChatGPT ப்ளஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். சரிங்களா? இல்லை எனக்கு ஃப்ரீயாக தான் போனால் DeepSeek AI வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ரெகுலராக யூஸ் பண்ணுற கேன்வா, அது வந்து ஃப்ரீ வெர்ஷன் ப்ரோ வெர்ஷன் இருக்குது. ஒரு சில டெம்ப்ளேட்லாம் வந்து நம்ம கேன்வாவில் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம ப்ரீமியம் லெவலுக்கு வேணும் அப்படின்னா ChatGPT ப்ளஸ் வந்து அப்கிரேட் பண்ணிக்க வேண்டியதான். இதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணுற கூட கீவேர்ட் பிளானர் டூல், கீவேர்ட் ரிசர்ச்சுக்கு என்னதான் Ahref, உபர் சஜஸ்ட், SEMrestலாம் வந்தாலும் கூட ஃப்ரீயாக கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுற ஒரு சூப்பரான டூல்னா அது கூகுள் ஆட்ஸ் கொடுத்த கீவேர்ட் பிளானர் டூல். அதை வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி கூகுள் டேக் மேனேஜர், ரிப்போர்ட்டை டிராஃபிக் அனலைஸ் பண்ணுற கூகுள் அனலிட்டிக், இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான். இது கூகுள் அனலிட்டிக்கு இந்த டேக் மேனேஜர்ஸ்லாம் கம்பல்சரி ஒருத்தர் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் எஸ்யூ ஃபீல்டில் வரவங்க. அப்புறம் மேட்டா ஆட்ஸ் மேனேஜர், சரிங்களா? அதில் வந்துட்டு மேட்டா ஆட்ஸ் மேனேஜருங்கிறது ஒரு ஃப்ரீ தான். ஆட் போனால் நம்ம அமௌண்ட் லோட் பண்ணணும். பட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 100 பட்ஜெட் போட்டு நம்ம எப்படி ஆட் ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம். பட் இதெல்லாம் வச்சு நம்ம பிகினர் லெவலில் அப்டேட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் லெவல் போகும்போது நம்ம பெய்டு வெர்ஷன்ஸ் வந்து நம்ம கேன்வா வந்து ப்ரோ வெர்ஷன்ஸில் ChatGPT ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் Ahref, SEMrest மாதிரி எஸ்யூ டூல்ஸ்லாம் ஒரு மீடியம் அட்வான்ஸ் லெவலாக போகும்போது நம்ம வந்துட்டு பே பண்ணி வாங்கி நம்ம இது பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் எவ்வளோ ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம் லேர்னிங் ப்ராசஸில் இருக்கும்போது. ஓகேங்களா? சார் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் காலேஜ் முடிச்சோன்னே ஒரு ஹை சேலரி பேக்கேஜில் வேலைக்கு போயிடணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. 12 இயர்ஸாக வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஒரு அட்வைஸ் அவங்களுக்கு கொடுக்கணுன்னா என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? அதாவது நான் காலேஜ் முடிச்சவங்கலாம் பார்த்தோன்னா வேலை கிடைக்காதே பெரிய விஷயமா இருந்தது. இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு காலேஜ் ப்ரெஸ்ஸை முடிச்சு வராங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கலாக மார்க்கெட்டோட சேலரி நிலவரம் என்ன, உள்ளூரில் வேலைக்கு போனால் என்ன செலவு கிடைக்கும், வெளியூரில் சர்வே பண்ணணும்னா அந்த எவ்வளோ செலவு பண்ணணும், எதுவுமே தேவை பிளாங்காக தான் இருக்காங்க.
அவங்க ஏதாவது அடிஷ்னல் கோர்ஸ் படிச்சிருக்காங்க கூட சில பேர்லாம் படிக்கிறது கிடையாது. காலேஜ் முடிச்சாங்க நாலேஜே கோவில் பண்ணிடுறாங்க. பட் இப்போ அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமானா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. அடிஷ்னலாக நம்மளுக்கு ஸ்கில் வந்து வேணும். இப்போ யூடியூப்பே ஃப்ரீ சோர்ஸே நிறையா வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு கோர்ஸ் போயிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கணும் அவசியம் இல்லை. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கில்லை வந்து நம்ம வந்து ஒரு ஏஐ கற்றுக்கணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும், டேட்டா சயின்ஸ் படிச்சுக்கணும், இல்லை எக்ஸலை நல்லா கற்றுக்கணும் ஆசைப்பட்டால் கூட யூடியூப்பே வந்துருச்சு. அப்போ ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு. எக்ஸல், எம்எஸ் ஆஃபீஸ்லாம் கற்றுக் கொடுக்க அதுவுமே யூடியூப்பில் வந்துருச்சு. அப்போ ஃப்ரீ சோர்ஸே இவ்வளோ இருக்குது. அப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்ம வந்து ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ண தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸ்கில்லை டெவலப் பண்ண தான் பார்க்கணுமே தவிர நம்ம சேலரி வந்து டிமாண்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய சஜஷனே இது தான். அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 year 2 year வந்துட்டு ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறீங்கன்னா நாலேஜை எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ண பார்க்கணும். இப்போ எந்த அளவுக்கு ஸ்கில்லை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறோம், ஒரு ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறோமோ அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஃப்ரெஷர்ஸே பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோன்னே 20,000 15,000 30,000 சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் கேட்கல தப்பு இல்லை. பட் ஸ்கில் இல்லாமல் ஃப்ரெஷர்ஸ் லெவலில் போகும்போது ஒரு என்ட்ரி லெவல் பொசிஷனுக்கு அவ்வளோதான் கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சியாக வந்து லேர்ன் பண்ணணும். நம்ம வந்து இது பண்ணாமல் ஒரு 6 months லேர்னிங் ப்ராசஸ் தேவைப்படுது. இது எல்லாமே தெரிஞ்சு எனக்கு எல்லாமே தெரியுங்கிறப்ப டிமாண்ட் பண்ணலாம். அதான் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் மோஸ்ட்லி வந்து டிமாண்ட் பண்ணும். இவ்வளோ சேலரி வேணும், ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இப்போலாம் ஃப்ரெஷர்ஸே டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும். ஃப்ரீ சோர்சஸ் நிறையா இருக்குது. அதிலையாவது நம்ம கற்றுக்கிட்டு இது பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளையும் கற்றுக்கிட்டு யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம சொல்லித்தராது அவுட் ஆஃப் சிலபஸும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நல்லா சைன் ஆகிட்டு வராங்க. அதனால் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற வரைக்கும் ஒரு பொறுமை இருக்கணும். அதனால் ஏதோ ஒரு வழியில் கற்றுக்கலாம். இல்லை எனக்கு யூடியூப்பில் ரொம்ப ஜிக்ஸாக்காக இருக்குது, வந்து ஒரு பர்டிகுலர் வேலை பண்ண முடியலன்னா நம்ம பர்டிகுலர் இந்த மாதிரி ஒரு நம்ம கோர்சஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். என்னோட ஆன்லைன் ப்ரைஸ் ஒரு 6,000 தான். 6,000 ஒரு பெரிய அமௌண்ட்டே இல்லை. அது வந்து ரொம்ப ரேராக யாராவது ஒரு சில பேர் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மள மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜி 6,000 ஆன்லைனில் சொல்லித்தரோம். அப்படி இருக்கும்போது அது பெரிய அமௌண்ட் இல்லை. தாராளமாக வந்துட்டு ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மகிட்ட மாதிரி இதுகிட்ட கற்றுக்கிட்டு ஈஸியாக வந்துட்டு ஜாப் போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா 1,60,000 வாங்குற இதுவும் இருக்குது. பட் அங்கே போகும்போது என்னென்னா அந்தளவுக்கு வந்து எக்ஸ்போசரும் கிடைக்காது, ஃபீஸும் அதிகம், எல்லாத்தையும் அஃபோர்ட்டும் பண்ண முடியாது. அப்போ ஜிக்ஸாக்காக யூடியூப்பில் அங்கங்கே தேடி படிக்கிறத ஒரு அட்வான்ஸாக சூப்பராக வந்துட்டு ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணுங்கிறப்ப ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியாதுங்கிறப்ப யூடியூப் சோர்ஸ் அதை எடுத்துக்கிட்டு டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபியூச்சரில் பெரிய அளவுக்கு சைன் ஆகலாம். ஓகேவா? ஓகே சார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, சிலபஸ் என்ன சொல்லி தரீங்க, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, பிளேஸ்மெண்ட் எந்த மாதிரி தரீங்க, ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுக்கு எந்த கேள்விகள் இருக்குது, இல்லை கோர்ஸில் ஏதாவது ஜாயின் பண்ணுறீங்க ஆன்லைன்லேயோ, நீங்கள் சேலம் கோயம்புத்தூர் பிரான்ச்சில் டேரெக்டாக ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோலேயே நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனே வந்துட்டு என்கொயரி பண்ணுங்கள். நிறைய ஸ்கேம் வந்து போகிறது உண்மை தான். எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது மணி மைண்டடாக மாறிடுச்சு. பட் இதை தாண்டி நாங்கள் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு மணியை தாண்டி மக்களுக்கு நாலேஜ் கொடுக்கணுங்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்லாம் இன்சைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதை தாண்டி வெப்சைட் டிசைனிங்கு, அதே மாதிரி பார்த்தோம்னா வீடியோ எடிட்டிங்கு, நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ராவும் சொல்லி கொடுக்குறோம். இது எல்லாமே என்கொயரி மூலம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கும் வீடியோவில் டிஸ்பிளே பண்ண நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கேள்விகளை கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.